வணக்கம் நேயர்களே, நம்ம இன்னைக்கு ஆலு மட்டர் பரோட்டா செய்ய போகிறோம். ஸோ ஆலு மட்டர் பரோட்டா செய்கிறதுக்கு உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, அப்புறம் மட்டர் அதாவது பச்சை பட்டாணி, அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா. ஓகேவா, இதெல்லாம் எடுத்துக்கிறோம். இதில் வந்து அந்த பச்சை பட்டாணி மற்றும் உருளைக்கிழங்கை நம்ம வந்து ஒரு 2 விசில் வந்து குக்கரில் வச்சு வேக வைக்கிறோம். ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா எண்ணெய் அந்த கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்து அதில் வந்து பச்சை மிளகா நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற இது எல்லாத்தையும் போட்டு வதக்கி எடுக்கிறோம். பச்சை மிளகா பீஸ் பீஸாக வெட்டி போடுறோம். ஸோ இஞ்சி பூண்டு பீஸ் இது வச்சு பேஸ்ட் வச்சுருந்தோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆக்கி அதை போட்டாச்சு. ஸோ அதை போட்டு வதக்குறோம். ஸோ உருளைங்கும் பட்டாணி நம்ம வேக வைக்கும்போது சால்ட்டு போட்டிருப்போம், ப்ளஸ் அடிஷ்னலாக கொஞ்சம் சால்ட்டும் போட்டுக்கணும். ஸோ இதை வந்து அந்த உருளைக்கிழங்கையும் பட்டாணியை வேக வச்சு இது பண்ணி வச்சுருந்தா கொஞ்சம் மசிச்சு. ஸோ இதே பச்சை பட்டாணி வந்து பச்சையாக இருக்கும்ல, நம்ம பட்டாணிலேருந்து உடச்சி எடுப்போமே, அந்த பட்டாணியாக இருந்தால் நீங்கள் 2 விசில் வச்சா போதும். இல்லை நம்ம ஊற போட்டு வைக்கிற காஞ்சி போன பட்டாணியாக இருந்தால் ஊற வச்சு எடுக்கிறது, அது வந்து நீங்கள் 4 விசில் 5 விசில் கூட வைக்க வேண்டிய தேவை இருக்கும். ஓகேவா, அதுக்கப்புறம் நம்ம பீஸ் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி போட்டு இறக்கியாச்சு. ஸோ பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ பரோட்டா பண்ணுறதுக்கு வந்து மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம். ஸோ இந்த மாவை எடுத்து இப்போ நம்ம வந்து நார்மலாக சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி உருட்டணும். குட்டி குட்டியாக பால்ஸ் மாதிரி பண்ணி அதை வச்சுக்கணும். ஓகேவா, பூர்ணமாக வந்து நல்லா ஆறின பிறகு தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா, கொஞ்சம் ஆற வச்சுருங்க ஒரு கப்பில் வச்சு. ஸோ அதை வந்து இப்போ அந்த குட்டி உருளை வந்து நம்ம நார்மலாக எப்படி சப்பாத்தி உருட்டுவோமோ அதே மாதிரி உருட்டணும். ஓகேவா, உருட்டிட்டு அதுக்கப்புறம் சென்டராக நம்ம அந்த பூரணத்தை உள்ளே வச்சு இது பண்ணணும். ஓகேவா, இப்போ பாருங்கள் அதை எப்படி பண்ணுங்கிறது தெரியும் உங்களுக்கு. அந்த மாதிரி மடித்து வச்சுட்டு எக்ஸ்ட்ரா மாவு இருந்துச்சுன்னா அதை பிச்சு கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் அதை இப்போ லைட்டாக சப்பி கையில் வச்சு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உருட்டுங்க. ஓகேவா, ஸோ இப்படி உருட்டும் போது என்ன பண்ணுன்னா கொஞ்சம் நிதானமாக உருட்டுங்க, ரொம்ப வேகமாக வச்சு ரொம்ப அழுத்திடாதுங்க. ஓகேவா, நிதானமாக பார்த்து எடுத்து உருட்டுங்க பதமாக. ரொம்ப தின்னெல்லாம் உருட்ட அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம சென்டரில் பூர்ணம் வச்சுருப்போம். அதுக்கப்புறம் கடாய் நல்லா சூடான அப்புறம் நம்ம நார்மலாக சப்பாத்தி எப்படி போட்டு எடுப்பீங்களோ அதே மாதிரி போட்டு எடுக்க வேண்டியதான். ஸோ நீங்கள் நெய் விட்டு சாப்பிட்றது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நெய் கூட விட்டுக்கலாம். ஸோ அப்பப்போ திருப்பி போட்டு நல்லா வேக வைங்க, ஏன்னா ஒரே பக்கமாக வச்சு தீயை விட்டுறாதுங்க. ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வெந்திருக்கு. ஸோ இதில் நெய் நீங்கள் விடலாம், இல்லை எண்ணெய் விட்டு சாப்பிட ஆசைப்படுறவங்க நல்லெண்ணெய் ஏதாவது விட்டுக்கலாம். ஓகேவா, ரொம்ப ஓவர் ஹீட் ஆகாமல் பார்த்துக்கிடுங்க, உடனே தீயும். ஏன்னா உள்ளே இருக்கிறது நமக்கு ஆல்ரெடி வந்து தான் இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக வேகணும்னா சூப்பராக இருக்கும். பார்க்கவே நல்லா இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு அது எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். ஓகேவா, ஓகேவா. ஸோ ஒரு பக்கம் நெய் விட்டுட்டோம். ஸோ நம்ம அடுத்த பக்கமும் நீங்கள் நெய் விட்டுறோம். இதை இறக்கி வச்சு நெய் விட்றோம், ஏன்னா நம்ம வந்து தவாவில் பண்ணதுனால ஸோ கல்லில் நெய் வேஸ்ட் ஆகாண்டாங்கிறதுக்காக இப்படி. ஓகேவா, ஸோ சுவையான ஆலு பரோட்டா ரெடி.